தட்டாம்பாளையம் கிராமம். கிராமத்திற்கே உரிய மண் வாசத்துடன், எருமை மாடுகளின் சத்தத்துடனும், கோழிகளின் கூவல்களுடனும், நவம்பர் மாதத்து குளிர்ச்சியுடன் ஜில்லென இயற்கையுடன் விடிந்தது. அந்த கிராமத்தில் சில ஓட்டு வீடுகள், மாடி வீடுகள் என இருந்தாலும், பெரியதொரு நில அமைப்பில் தோற்ற பொலிவுடன் கம்பீரமாக வடக்கு பார்த்த பங்களா ராஜீவுடையது. ராஜி கவுண்டர் என்ற ரத்தின சபாபதி கவுண்டர் குளித்து முடித்துவிட்டு தலையை துவட்டிக் கொண்டே வந்தவன் துண்டை வீசிவிட்டு பீரோவை திறந்து சலவை செய்த வெள்ளை வேட்டியையும் வெள்ளை அரைக்கை சட்டையையும் எடுத்து டேபிளில் வைத்துவிட்டு கொண்டிரும்போது அந்த அறைக்குள் நுழைந்த அவனது மனைவி கீதா அவனை வெறுப்புடன் முறைத்து பார்க்க ஆரம்பித்தாள். இந்த இடத்தில் பண்ணையார் ராஜீவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். வயது 38, வளர்த்தியான உயரம், மாநிறம், கண்களில் எப்பொழுதும் விஷம பார்வை, குள்ளநரித்தன எண்ணங்கள், காமவெறி பிடித்த மைனர் குணம். பண்ணையார் ராஜீவுக்கு நஞ்சையும் புஞ்சையும் என பல ஏக்கரில் தோப்பும் துறவும் இருந்தது. அதில் வருமானம் பத்தாது என கோயில் கான்ட்ராக்ட், பஞ்சாயத்துக்களில் வரும் கான்ட்ராக்ட், ரோடு போட வரும் கான்ட்ராக்ட் என நுழைந்தும் பணம் பார்த்து வந்தான். அதோடு மட்டும் நின்றிருந்தால் பரவாயில்லை. அவனுக்கு இன்னொரு வருமானம் பொழுதுபோக்கு என்றால் கட்ட பஞ்சாயத்து செய்வது. பிரபல கட்சியின் பிரமுகராக இருந்ததாலும் அவனை நாட்டாமையாக அந்த பகுதி மக்கள் நினைத்தனர். ஆனால் அவன் கட்ட பஞ்சாயத்தில் பணம் பார்த்ததுடன் பஞ்சாயத்து செய்யும் இடங்களில் பெண்கள் தட்டுப்பட்டால் அந்த பெண்களுக்கு வலை விரித்து விடுவான். ஒன்று பணம் அல்லது மிரட்டல். அந்த சுற்றுவட்டார பகுதியில் பல பெண்களை ஓத்து சீரழித்து விட்டான். அவனிடம் வாங்கிய எந்த பெண்ணும் இது பற்றி வெளியே தெரியாமல் பார்த்து கொண்டார்கள். அதற்கு காரணம் மானப்பிரஷ்னை என்பதால் வெளியே தெரிந்தால் அவமானம் என்று நினைத்தார்கள். இன்னொரு காரணம் போலீஸ் ஸ்டேஷன் செல்வாக்கு ராஜீவுக்கு இருந்தது என்பதுதான். ராஜீவுக்கு போலீஸ் செல்வாக்கு மட்டுமில்லாமல் அவனை சுற்றி அல்லக்கை நொள்ளக்கை என அவனிடம் ரவுடிகளும் இருந்தனர். போதும் என நினைக்கிறேன் அவனை பற்றி சொன்னது. இப்பொழுது அவன் மனைவி கீதாவை பற்றி சொல்ல வேண்டும். வயது 30, அழகு தேவதை, படித்தவள், உடல்வாகு அளவான சதைப்பற்றுடன் பார்த்தவர்களை கிறங்கச் செய்யும் அழகு. நான் அப்படி ஒரு அழகு தேவதை. மிக கவர்ச்சியான கட்டழகு. நடக்கும்போது பழைய நடிகை சரோஜா தேவியைப் போல அபிநயத்துடன் நடப்பாள். முகம் பார்ப்பதற்கு சீரியல் நடிகை ரஷிதா, சரவணன் மீனாட்சியைப் போல் இருப்பாள். உடல்வாகு நடிகை சிம்ரனைப் போல் கொஞ்சம் பூசியது போல. ஒரே பெண் குழந்தை. கல்யாணமானபோது அவசரமாக ராஜி கொடுத்தது. எப்பொழுதாவது அவளுக்கு அடக்க முடியாமல் உணர்வு வந்தால் மட்டுமே கணவனை அனுமதிப்பாள் கீதா. படித்தவள், நாகரிகமானவள், பணம் அந்தஸ்துக்காகவே காட்டானான ராஜீவை கல்யாணம் செய்து கொண்டாள். கல்யாணத்திற்கு முன்பே தன் கணவனுடைய மைனர் விளையாட்டுகளை கேள்விப்பட்டிருந்தாள். கல்யாணத்திற்குப் பிறகும் அவன் அப்படியே இருந்தான். கீதாவுக்கும் ராஜீவின் மேல் அவ்வளவு விருப்பமில்லை. அவனிடம் கடமைக்கு இருந்தாள். தன் கணவன் ஊர் மேய்ந்து கொண்டிருந்ததால் கீதாவுக்கும் வீட்டு வேலை செய்யவும் பண்ணை வேலை செய்யவும் திடகாத்திரமான ஆட்கள் இருந்தார்கள். ராஜீவின் அல்லக்கைகளும் விசுவாசிகளும் இருந்தார்கள். எத்தனை ஆண்கள் இருந்தாலும் அவள் அழகை பார்த்து ரசித்து ஏக பெருமூச்சு கொண்டிருந்தார்களே தவிர அவள் ஊரில் பெரும் புள்ளியின் மனைவி என்பதால் அவளிடத்தில் ஒரு பயம் கலந்த மரியாதையே இருந்தது. மற்ற ஆண்களுடன் ஓல்வாங்க ஆசை இருந்தாலும் அவளுடைய அந்தஸ்து தடுத்து கொண்டிருந்தது. அவன் பல பெண்களுடன் இருப்பதால் ஏதாவது பாலியல் நோயை தனக்கு தந்துவிடுவானோ என்ற பயத்தில் அவன் எப்பொழுதாவது அவளை நெருங்கினால் சாக்குப்போக்கு சொல்லி ஒதுங்கிவிடுவாள். ராஜி அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதாக இல்லை. அவனுக்குத்தான் ஊர் முழுக்க பெண்கள் இருக்கிறார்களே. ராஜி வெள்ளை வேட்டியையும் வெள்ளை அரைக்கை சட்டையையும் அணிந்து கொண்டு தலையை சீவி சீப்பை ட்ரெஸ்ஸிங் டேபிளில் போட்டுவிட்டு காது ரோமங்களை நீவிவிட்டு திரும்பியவன் தன்னை முறைத்து பார்த்து கொண்டிருந்த மனைவி கீதாவை பார்த்து சங்கடமாக தலையை குனிந்து கொண்டு வீட்டுக்கு வெளியே சென்றான். வீடு வடக்கு நோக்கி பார்த்திருந்த மாடி வீடு. கிழக்கு பக்கத்தில் வீட்டு சிட்டவுட்டில் உட்கார்ந்திருந்த மூர்த்தி தன் எஜமானனை பார்த்ததும் வழக்கம் போல இயல்பான மரியாதையுடன் எழுந்து நின்று தன் அல்லக்கை விசுவாசத்தை ராஜீவுக்கு காட்டினான். குட்டையான அகன்ற சொற்று சிவந்த உடல்வாகும் கருடுமுரடான தோற்றமும் கொண்டவன் மூர்த்தி. பெரிய தலையும் கொண்டு நாட்டுப்புறத்தான் எனும் அடையாளத்துடன் இருந்தான் மூர்த்தி. ராஜீவின் சாதிக்காரன்தான், ஒரு வழியில் சொந்தக்காரன் என்றாலும் நிலப்புலன்கள் பணவசதி என்ற அளவில் குறைவாக ஏழையாக இருந்தான். ராஜீவின் பண்ணையத்தை பராமரிப்பது, ராஜீவின் ஏவல்களை செய்வது என அல்லக்கையாக இருந்து கொண்டு அவன் கொடுக்கும் பணத்தில் வயிற்றை கழுவிக் கொண்டிருந்தான்.
திருமணமானவன் தன் மனைவி சரசுவுடன் ராஜீவின் பண்ணை வீட்டில் குடியிருந்து கொண்டு தென்னந்தோப்பு எருமை மாடுகளை பார்த்து கொள்வது, பராமரிப்பது, தோட்ட வேலைகளை கண்காணிப்பது என மற்ற எடுபிடி வேலைகளை ராஜீவுக்கு செய்வது என தன் ஜீவனத்திற்கு அவனிடம் நாயாக இருந்தான். ராஜீவ் வீட்டின் போர்ட்டிகோவில் வரும்போதே மூர்த்தி எழுந்து நின்று தன் எஜமான் விசுவாசத்தை காட்டினான். எப்படா வந்த? ஒரு கையில் டீ டம்ளருடன் இருந்த மூர்த்தி அவசர அவசரமாக கடைசி மிடராக டீயை குடித்துவிட்டு, அப்பவே வந்துட்டேங்க மாமா, அக்கா தான் டீ போட்டு கொடுத்தாங்க என்று சொல்லிக்கொண்டே அவனிடமிருந்து டீ டம்ளரை வாங்கிக் கொண்டு சென்ற கீதாவின் பின் அசைவை ஏக்கத்துடன் பார்த்தவன் சற்று சிரமத்துடன் அதை பார்வையிலிருந்து விலக்கி பயந்து கொண்டே ராஜீவை பயபக்தியுடன் பார்த்தான். ராஜீவின் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. மூர்த்திக்கு அப்பாடா என்றிருந்தது. ராஜி டூ வீலரான யமஹாவை நோக்கி சென்று கொண்டிருந்தான். ஏனுங்க, காலையில டிஃபன் கூட சாப்பிடாம எங்க கிளம்பிட்டீங்க? கீதா கடுகடுப்பாள். அட, முக்கியமான வேலை, வந்து சொல்றேன் என யமஹாவை ஓங்கி உதைத்து ஸ்டார்ட் செய்தான். முக்கியமான வேலை, எனக்கு என்னன்னு தெரியாதா என்ன? ஒன்னு கட்ட பஞ்சாயத்து, இல்ல ஊர் மேயறது என முணங்கிக் கொண்டே ராஜீவை பார்த்தாள். மூர்த்தி வேகமாக ஓடிச் சென்று ராஜீவின் பின்னால் உட்கார்ந்து கொள்ள யமஹா வீட்டு கேட்டை தாண்டி கிராமத்து சாலையில் விரைந்தது. வளைந்து நெழிந்து கிராமத்து சாலையில் 7 கிலோமீட்டர் தொலைவிலிருந்த அந்த மாவட்டத்தின் தென்கிழக்கு மூலையிலிருந்த பிரசித்தி பெற்ற ஒரு ஆன்மீக தளத்தின் ஊரை நோக்கி சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. புன்சை நிலங்களை கடந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசன பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்தது. ஆஹா, என்ன பசுமை! வயல்வெளிகளும் மஞ்சள் பயிர்களும் அதன் நடுவே பயிரிடப்பட்டிருந்த கொட்டைமுத்து. செம்மங்குச்சி சிறு மரங்களும் எங்கும் பசுமை கம்பளத்தை விரித்து வைத்திருந்தன. ராஜீவும் மூர்த்தியும் வழக்கம் போல கட்ட பஞ்சாயத்து, கான்ட்ராக்ட், பொம்பளை சமாச்சாரம் என மாறி மாறி பேசிக்கொண்டே வந்தவர்களின் யமஹா அந்த சிறு நகரத்தின் மெயின் ரோட்டிலிருந்து விலகி ஊருக்குள் செல்லும் ரோட்டுக்கு ரயில் பாதையின் கேட்டை தாண்டி உள்ளே சென்றது. வரிசையாக இருந்த கோர்ட், பள்ளி எனத் தாண்டி அந்த சிறுநகரத்தின் அக்ரஹாரத்தின் முனையில் வந்து நின்றது. தெருவின் முச்சந்தியில்தான் பொன்னம்மா வீடு. பொன்னம்மா பார்ப்பதற்கு நடிகை குஷ்பு போல பருத்து மஞ்சள் கிழங்கை போல கலராக இருப்பாள். நல்ல திடகாத்திரமான உடல்வாகு. நாட்டுக்கட்டை என்றால் அவள்தான் நாட்டுக்கட்டை. கணவன் அவளை வைத்து சமாளிக்க முடியாமல் ஓடிப்போய் விட்டான். பரிச்சயமான பைக் சத்தம் கேட்டதும் வாசல் கேட்டுக்கு வந்து பார்த்த பொன்னம்மாவின் சந்தன முகத்தில் நாணம் சிவப்பு வண்ண கோலம் போட்டது. ராஜி மூர்த்தியிடம் ஏதோ சொல்லிவிட்டு இடதும் வலதுமாக தலையை திருப்பி தெருவில் ஒரு பார்வையை வீசிவிட்டு பொன்னம்மாவின் வீட்டிற்குள் நுழைந்தான். ஒரு பிளாஸ்டிக் சேரை இழுத்து ராஜி உட்கார்வதற்கு போட்டுவிட்டு, என்னங்க, இன்னைக்கு காலையிலேயே உங்களுக்கு என் நினைப்பு எடுத்துக்குச்சா என்றாள் காம ஆசையுடன். அவன் காம பார்வையின் வீச்சில் உடல் புல்லரித்து போன பொன்னம்மா, என்னதான் அவனுக்கு ஆசை நாயகியாக இருந்தாலும் பெண்களுக்கே உரிய நாணத்துடன் கன்னத்தில் வெக்கச் சிரிப்புடன் சற்றே தலைகுனிந்து ஓர கண்ணால் அவனை பார்த்து கொண்டே, என்ன, இன்னைக்குதான் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க என்றாள் தன் அழகின் பெருமையும் கர்வமும். அவளுக்கு எப்பொழுதும் இருந்தது. ராஜி அவள் அழகை ரசிப்பது அவளுக்கு பெருமையாக இருந்தது. வெளியே மழை ஓய்ந்து பிசுபிசுவென தூறல் போட்டுக் கொண்டிருந்தது. மணி மதியம் 12 நெருங்கிக் கொண்டிருக்க பொன்னம்மா சுட்டு போட்ட தோசையை ராஜி தின்று கொண்டிருக்கும்போது வெளிகேட்டருகே மூர்த்தியின் தலை தெரிந்தது. மூர்த்தி தலையில் துண்டை எடுத்து முக்காடு போட்டிருந்தான். சாப்பிடுடா என்றாள் பொன்னம்மா. என்ற மூர்த்தி பொன்னம்மா கொடுத்த சூடான இட்லிகளை அவசரமாக வாயில் அள்ளி திணித்துக் கொண்டிருந்தான். சாப்பிட்டுவிட்டு கை கழுவி கொண்டு வந்த ராஜீவுக்கு கை துடைக்க பொன்னம்மா துண்டு கொடுக்க கையையும் வாயையும் துடைத்துவிட்டு பொன்னம்மாவிடம் துண்டை கொடுத்துவிட்டு வயிறு நிரம்பிய திருப்தியில் பலமாக ஒரு ஏப்பம் விட்டான். மூர்த்தி சாப்பிட்டதும் பொன்னம்மாவின் வீட்டிலிருந்து வெளியே வந்த 2 பேரும் அந்த ஊரின் காவேரி ஆற்று படித்துறைக்கு சென்று கொண்டிருந்தனர். அந்த ஊரின் சிறிய தெருவோரத்து மார்க்கெட், பிரபலமான ஈஸ்வரன் கோயில் என நிதானமாக பார்த்து கொண்டு சென்றவர்கள் காவேரியிலிருந்து பிரிந்து சென்ற வாய்க்காலையும் கடந்து காவேரி படித்துறையை அடைந்தனர். வலதுபுறம் சுடுகாட்டிற்காகவும் இடுகாட்டிற்காகவும் செல்லும் பாதை, அதன் கிழக்கு புறம் சுத்து பொது கழிப்பிடம். காவேரியாற்றின் கரையை ஒட்டி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆன்மீக தள ஊரில் தினமும் பக்தர்கள் கூட்டத்தை பார்க்கலாம். பழனிக்கு செல்லும் பக்தர்கள் இங்கிருந்துதான் தீர்த்தமும் காவடியும் எடுத்துச் செல்வார்கள். ஆனால் இன்று சற்று கூட்டம் குறைவாக இருந்தது. படித்துறையை நெருங்கிய ராஜீவும் மூர்த்தியும் திகைத்து போனார்கள். சற்று முன் மழை மேகங்கள் இடித்த இடி இப்பொழுதுதான் தன் தலையில் விழுந்ததாக உணர்ந்தான் ராஜி.
போன 2 மாதங்களுக்கு முன் அவன் கான்ட்ராக்ட் எடுத்து கட்டிய படித்துறை பெய்த மழையில் சின்ன பின்னமாக இருந்தது. சிமெண்ட் பூச்சுக்கள் கரைந்து ஆற்றுக்குள் சென்றிருந்தது. படித்துறை கருங்கற்கள் எந்திலும் பொந்திலுமாக நீட்டிக்கொண்டிருந்தது. உள்ளூர் மக்கள் அதை வேடிக்கை பார்த்து ஊழல் என்று விமர்சித்து முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர். ராஜி இந்த பஞ்சாயத்துக்கு சம்பந்தமில்லாதவன் என்றாலும் கட்சி செல்வாக்கை பயன்படுத்தி இந்த கான்ட்ராக்டை வாங்கியிருந்தான். அவன் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யும் எந்த வேலையும் 1 வருடம் மட்டும் உத்தரவாதம் என்றிருந்த நிலையில் இப்பொழுது 2 மாதம் கூட தாங்கவில்லையே என்பதை எதிர்த்தரப்பினர் பிரச்சனையாக்கி இனி எந்த டெண்டரும் கான்ட்ராக்டும் கிடைக்காமல் செய்துவிடுவார்களே என்று கவலையடைந்தான். சற்று முன் பொன்னம்மாவை ஓத்த இன்ப வெள்ளம் இப்பொழுது முற்றிலும் வடிந்துவிட்டிருந்தது. உடனடியாக அவன் மூர்த்தியை பைக்கில் ஏற்றிக்கொண்டு தன் கிராமத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தான். அந்த ஊரின் எல்லையை தாண்டியதும்தான் மூர்த்தியிடம் தன் மௌனத்தை கலைத்து பேசத் தொடங்கினான்.